ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப்பை வந்து மொகாலியில் வந்து சந்திக்க போகிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ரிப்பரேஷனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரை வந்து கடைசி பந்தில் தான் வீழ்த்தினாங்க. இதன் மூலியமாக இன்றைய போட்டியில் வந்து அவங்களுடைய யுத்திகள் என்னன்றதை வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தானாக்கா, மும்பை இந்தியன்ஸ் அணி எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கும். போன போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை வீரர்கள் வந்து சீக்கிரமான விக்கெட்டுகளை பறிகொடுத்தோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வந்து நிறையவே ப்ரெஷர் ஆச்சு. அது மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து ஓப்பனிங்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டவுன், அதுக்கு அடுத்த வந்து செகண்ட் டவுன்லேருந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ண முடியும். அப்போ தான் கடைசி வரிசை ஆட்டக்காரர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருக்க முடியும்ன்ற மாதிரி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் போன போட்டியில் வந்து கடைசி பால் வெற்றியை பற்றி குறிப்பிட்ட இந்த ரோஹித் சர்மா அந்த மாதிரி நிலைமை ஏற்படாமல் வந்து இந்த போட்டியை வந்து கனகச்சிதமாக முடிக்கிற மாதிரி பிளானிங்கை வந்து பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மலிங்கா வந்தது எங்கள் அணிக்கு மேலும் ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மொத்தமாக டீம் வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்ற மாதிரியும் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து செம்மையான மாஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எனக்கு யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் போன முறை 3 பாலில் 3 6 அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹார்திக் பாண்டியா கடைசியில் வந்து சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. எனவே வந்து முதல்நிலை வீரர்கள் வந்து செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கும் பட்சத்தில் வந்து மும்பை அணியை வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பையோடைய இன்றைய ஆட்டம் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.